சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க. வருண், அரசியல்வாதிகள் சொல்ற கதையை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆமா, ஒரு குழந்தை சொல்ற கதையை கொஞ்சம் கேட்போமா? போடுங்க, கேட்போம். ஒரு அரசர் ஒரு புது ரூலரை தேடிட்டு இருந்தாரு. அதுக்காக ஊர்ல இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸையும் ஸ்பெஷல் மீட்டிங்காக வர சொல்லியிருந்தாரு. ஒரு ஏழை பையன் பேலஸ்க்கு போறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருந்தான். போற வழியில வயசான ஒருத்தர் குளூர்ல நடுங்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சரியான ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் இல்ல. அப்போ அவன் தன்னோட புது ட்ரெஸ்ஸையும் அவன் வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாட்டையும் அவருக்கு கொடுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பேலஸ்க்கு கிளம்பிட்டான். அக்கவே அந்த ட்ரெஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. பேலஸ்க்கு போய் பார்த்தா அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா யாருக்கு அவன் உதவி செஞ்சானோ அவரே தான் அங்க கிங்கா இருக்காரு. அப்ப அந்த கிங் சொல்லுவாரு, ரூல் பண்றதுக்கு திறமையை விட அன்புதான் முக்கியம். அன்பா இருக்கும்போது புத்திசாலித்தனமும் வந்துரும். யாரோ ஒருத்தருக்கு சொன்ன மாதிரியே இருக்கே. இல்ல, நம்ம இது குறியீடு வச்சு நம்ம பார்க்க வேணாம். பட் ஒரு நீதி கதை ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருந்தாங்க. அந்த மழலை குரல்ல ஒரு நீதி கதை கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு இந்த கதை. ஆமா, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம அந்த போட்டி நேத்தே சொல்லியிருந்தோம். அதை வச்சுதான் இந்த ஆடியோலாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மே 14ஆம் தேதி கடைசி நாள் இதுக்கு. அதுல என்னன்னா, குழந்தைங்க 3 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க இந்த மாதிரி ஆடியோவா கதைகளை சொல்லி அனுப்புனாங்கன்னா நம்ம அதை பப்ளிஷ் பண்ணலாம். அதே நேரத்தில் நல்ல கதைகளுக்கு பரிசும் உண்டு. இதை எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா, நம்ம கீழே ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்ல அப்லோட் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர்லையும் அனுப்பலாம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா 9600263799 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்பி வைங்க. மழலை குரல்ல இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்திருந்தாலும் சரிதான், அதை அனுப்பிச்சு வைங்க. நீங்க ஒரு 10-15 கதை கேட்டேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நிச்சயம் எல்லாரும் கேட்கணும். சீக்கிரம் அப்லோட் பண்றோம். ஆமா, எல்லாருமே கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அனுப்பி விடுங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். மழலை குரல்ல ஒரு அழகான கதை கேட்டோம். அரசியல்வாதியோட கதை கேட்போமா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்க கதையை கேட்போமா? கேட்கலாமே. டெய்லியும் தொடர் கதை ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல. அது என்னன்னா, எதிர்கட்சி வெளிநடப்பு பண்றப்ப ஒரு கோரஸ் சாங் ஒண்ணு பாடுவாங்க. எங்கே போச்சு எங்கே போச்சு ஜனநாயகம் எங்கே போச்சுன்னு தான் வெளியே வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி நடுவில் நிற்பாரு. கூட இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கே போச்சு ஜனநாயகம் எங்கே போச்சுன்னு அப்படி வெளிநடப்பு பண்ணி பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி வழக்கமானு சொல்லுவாங்க. எங்களை பேச விடுறதே கிடையாது, நாங்க எழுந்திரிச்சாலே மைக்க ஆஃப் பண்ணிடுறாங்க, ஜனநாயகம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்ல, நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு. இன்னைக்கு அதே தான் சொல்லி வெளிநடப்பு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த மின்சார கட்டணம் எந்த ஆட்சியில் அதிகமாச்சுங்க ஒரு டிபேட்டு. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்துல 52.9% அதிகமா இருக்கு. ஆனா திமுக ஆட்சி காலத்துல ஒரு 30% தான் அதிகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு பண்ணி என்ன சொல்றாருன்னா, 70% திமுக ஆட்சியில் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது எங்களோட தரவோட சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னா மக்களுக்கு போய் சேர்ந்துருங்கிறதுனாலதான் எங்களை பேச விடாம பண்றாங்க. அதான் வெளிநடப்பு நாங்க பண்ணிட்டோங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒவ்வொரு மாசமும் நாங்க மின்சார கட்டணத்தை எடுப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. 4 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் தான் இருக்குங்கிறத குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் தாண்டி இன்னொரு துறை அமைச்சரா இருக்காருல்ல, ஆமா, அதை பத்தி பேசியிருந்தாரு. ஏதோ திமுக ஆட்சி காலத்துல மட்டும்தான் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குற மாதிரி நீ குற்றச்சாட்டுறீங்க. வெளியே இருக்கிற சில ஊடகங்களும் சில எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுறாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்தையும் வாங்கப்பட்டது இல்ல 10 ரூபா. அதுக்கும் சரியா போச்சுன்றாரா? அதை பத்தி யாரும் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, டிபேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்பயே 15,000 வழக்குகள் பதிவாகி கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் அபராதம் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டிருக்கு. இப்ப எங்க ஆட்சியில பாருங்க, நாங்க நிறைய ஊழியர்களுக்கு தண்டனை நாங்க கொடுத்துருக்கோம், பணியிட மாற்றம்லாம் பண்ணிருக்கோம். குறிப்பா என்னன்னா 6,89,00,000 நாங்களும் அபராதம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு.
ஒத்துக்கிறாரு. 10 ரூபா வாங்குறாங்க, வாங்கினா கூட நாங்க நடவடிக்கை எடுக்கோங்கிறத சொல்றாரு. ஆனா கூட அதிமுக கம்பேர் பண்றப்ப திமுக கம்மியா தானே இருக்கு வசூல் பண்ணது. ஆமா, 4 வருஷத்துல கம்மியா இருக்கு. அடுத்து 1 வருஷத்துல அதை மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவர் போன 5 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல 15,000 வழக்கு போட்டிருக்கோம், பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க, பணியிட மாற்றம்லாம் பண்ணியிருக்கோம் அப்ப நடந்த விஷயங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப ஏன் இன்னும் குறையல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரஸ் மீட்ல கூட வாங்க இப்ப கூட்டிட்டு போறோம் நாங்க, வாங்க கண் முன்னாடி 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னா நான் வர முடியாது, வேற வேலை இருக்குன்னு போயிட்டாரு. பட் ஏன் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த 14 கோடிலாம் கடன் அபராதம் சொல்றாரு. அதை விட அதிகமா வரும் போல இந்த 10 ரூபா மேட்ரு. ஆமா, அதான் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி அதோட அதிகமா கம்மியா அபராதம் மட்டும் வாங்குற மாதிரி தெரியுது நமக்கு. முன்னாடி எல்லாம் மன்னர்கள் மாறு வேஷத்துல போய் யாராவது ஊழல் பண்றாங்களான்னு பாப்பாங்களாம். அதே மாதிரி நீங்க வேணா மாறு வேஷத்துல போய் கேளுங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஆமா, ஒரு கடை 2 கடை இல்ல, சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இதே நிலைமை தான். இன்னொன்னு, அந்த மதுபானமும் தரமானது இல்லைங்கிறதான் குடிமக்கள் சொல்ற குற்றச்சாட்டுமே அது. ஆமா, அதெல்லாமும் இருக்கு. இங்க கலப்படமான மது கிடைக்குது, நிறைய பிரச்சனை இருக்கு. மதுவே ஒழிக்கணுங்கிறது இன்னொரு பிரச்சனை, அதுல இருக்குதுலயும் இப்படி எல்லாம் இருக்குது. அதான் அதையும் குறிப்பிடாரு. நத்தம் விஸ்வநாதன் பதில் சொன்னார். அதே பதில் தான் நானும் சொல்றேன். நம்ம இங்க அடைச்சிட்டோம்னா பக்கத்து மாநிலம் மது விற்பனை ஆகிட்டு தானே இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றாரு. அதை நான் ஃபுல்லா பாத்துட்டு தான் வந்த 2 நாள். அதேதான் நாங்களும் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அப்ப சொன்னதை அப்பயும் ஒரு அங்க அமைச்சர் தானே, அதனால பாத்துருப்பாரு போல. அதனால அதெல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சமாளிச்சா கூட நிறைய பிரச்சனை இருக்கு அந்த துறையில. அதான் சொல்றாரு, இந்த ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு 103 கடைகளை நாங்க மூடி இருக்கோம். அதே முதல்வர் உத்தரவின் பேரு ஒரு 500 கடைகளை நாங்க மூடி இருக்கோம். கடைகளை மூடாம இல்ல, அவனோட நிலைமை கிட்டத்தட்ட மூட முடியாத மாதிரிதான் இருக்குங்கிறதான் சொல்றாரு. மூட மாட்டாங்கிறதா சொல்றேன். வருமானம் வருதா இல்லையா? ஏன்னா கடந்த ஆண்டு ஒப்பிடுறப்ப இந்த ஆண்டு 2500 கூட அதிகமா வந்திருக்கு இந்த டாஸ்மாக் மூலமாக. மூடுவாங்களா? அத வாய்ப்பு இல்ல, கம்மிதான். இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுகவோட எம்எல்ஏ மரகதம் குமரவேல் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமாங்கிற கேள்வி வச்சிருந்தாங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு அவர் எந்திரிச்சு ரொம்ப தந்திரமா அந்த கேள்வி கேட்கறாங்க. நானும் தந்திரமாவே பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நேரடியாக பதில் குறிப்பிட்டு இருந்தாரு. இப்ப அரசாங்கம் ஒரு குழு அமைச்சிருக்கு. இந்த பட்ஜெட்லயே அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க அறிவிச்சிருந்தோம். அவங்களோட விஷயங்களை நாங்க ஒரு உன்னிப்பா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சரும் கண்ணுங்கிறதும் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை வந்துச்சுன்னா அதை நாங்க என்னங்கிறத யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. முடியாதுன்னு போயிடலாம் டைரக்டா. அறிக்கை தான் அது. அப்புறம் அது பல நாள் இருக்கு, பல மாசம் கழிச்சுதான் வரப்போகுது. 9 மாசம் கொடுத்துருக்காங்க டைம். கிட்டத்தட்ட தேர்தல் ஜனவரி தாண்டி தான் வரும். தேர்தல் நெருங்கும் போது ஒரு அறிக்கை வரும். அறிக்கையை பரிசீலிப்போம் சொல்லி தேர்தலை சந்திச்சிருவாங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது இப்ப இருந்து பார்க்கும்போது. இருந்தாலும் ஓபிஎஸ் வந்தே ஆகணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்து மாநிலம் ஆந்திரால மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையெல்லாம் அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. புதுசா நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இந்த உதவித்தொகைக்காக விண்ணப்பிச்சுட்டு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துல விண்ணப்பிச்ச எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்க முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. இந்த கோரிக்கைகள்லாம் எதுவுமே திமுக அரசு காதுல விழுகலை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணலான்னு கோட்டை முற்றுகை போராட்டத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க. பல ஊர்கள்ல இருந்தும் வந்திருந்தாங்க, பல மாவட்டத்துல இருந்தும். பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்செல்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே உழைப்பாளர் சிலை கிட்ட வச்சு குண்டு கட்டா தூக்கி போலீஸ் அவங்கள ஏற்றி அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க, எந்த போராட்டமும் நடக்க விடாத வகையில. இப்போ அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் முதலமைச்சர்கிட்ட இதெல்லாம் கொண்டு போவோம், கண்டிப்பா எல்லாம் செய்வோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அவங்க குரல் விழுகவே இல்லை முதலமைச்சர் காதுல. மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சரை சந்திக்கவே முடியலங்கிறாங்க. ஆனா அந்த துறைக்கு அவர் தான் அமைச்சரா இருக்காரு. ஆமா, ஓகே, அவங்களோட கோரிக்கைலாம் நிச்சயம் நிறைவேற்றணும். துணை முதலமைச்சர் கூட பாராட்டினாங்கன்னா, இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த உள்ளாட்சி தேர்தல்ல. அதை பாராட்டுறப்ப சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி கோரிக்கை சந்திக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகள் கிட்ட. நீங்க எப்படி பாராட்ட வாங்கிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களோட கோரிக்கையும் நேரில் மீட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் படுவாங்க.
சரி, ஒரு பக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள போவோம். கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ, இந்த 2ஆம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்காங்க. அதை வந்து சீரமைச்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு துண்டு சீட்டுல 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருந்தா கூட நான் சரி பண்ணி கொடுத்துருப்போம். அதை என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, நாங்க சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. கேட்டாதான் சரி பண்ணி கொடுப்பாரு, அவரே பார்த்து சரி பண்ணிருக்கலாமே. நிறைய கோயில்கள் இருக்குல்ல, கோயில்கள் இருக்கு, இருந்தாலும் துண்டு சீட்டுல எடுத்து கொடுத்தாலே ஏதோ ஒரு குறியீடோட சொல்றாரான்னு தெரியல. 3 கேள்வியை மத்திய அரசு நோக்கி கேட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால இந்தி கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பெரிய எதிர்ப்பு மாநிலத்துல வந்தோடனே இங்க மராத்தி மட்டும்தான் கட்டாயம்னு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காங்க அந்த மாநில அரசு. அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மத்திய அரசுக்கு. இந்த மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ் அங்க எதிர்ப்பு பார்த்துட்டு இப்போ மராத்தி மட்டும்தான் முக்கியம், 3வது மொழி முக்கியம் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதை மத்திய அரசு அவரோட கருத்துக்களை அங்கீகரிக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி அங்கீகரிக்கிறீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் தேசிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கொள்கையின்படி 3வது மொழி தேவையில்லைன்னு நீங்க வலியுறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த 2152 கோடி இந்த விஷயத்த சொல்லிதான் அநியாயமா நிறுத்தி வச்சீங்க, அதை எப்போ விடுவிப்பீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது மேல இருக்கிற டெல்லியில இருக்கிற ஆட்சியாளர்கள் தான். ஓகே. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி இந்த மாசம் 25, 26ஆம் தேதி அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்ட போறாரு உதகையில. இப்ப இவங்க எப்பயுமே ஆங்கிலேயர்கள் எது போனாலும் அதுக்கு இதில் தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் உருவாக்குனதுதான் அந்த உதகையில ஆளுநருக்கான மாளிகை. அதே வேணான்ட்டு போனால, ஆளுநர் பதவியே அவங்க காலத்துல இருந்ததுதான். வேணான்ட்டு போனால அவங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஏசி கிடையாதுப்பா, அதனால சரி உதகையில கொஞ்சம் சில் பண்ணிட்டு போலான்னு வருவாங்க. ஏசியே ஏசி இருக்கே, ஏசியே ஆங்கிலேயர்கள் உருவாக்குனதானே. பேண்ட் சட்டை, சரி அது லிஸ்ட் பெருசா போகுது, இப்ப இதுக்கே வருவோம். ஓகே. இப்ப என்னன்னா, துணைவேந்தர்கள் மாநாடு எல்லா துணைவேந்தர்களும் அழைப்புதல் போயிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வேந்தர் நான் தான், ஆனா வேந்தர் நியமிக்கிற அதிகாரம் மட்டும்தான் தமிழ் அரசு கிட்ட இருக்குங்கிறாங்க. தமிழ் அரசு என்ன சொல்றாங்கன்னா, நல்லா நீங்க படிச்சு பாருங்க, வேந்தரே தமிழ்நாடு அரசு தான், அப்ப நாங்க தான் நீதிப்போம், நாங்க தான் உத்தரவு போடுவோங்கிறாங்க. நாங்க தான் மீட்டிங் கூப்பிடுவோம், நீங்க கூப்பிடக்கூடாதுன்றாங்களா? இப்ப என்னன்னா, தமிழ்நாடு சார்பா ஆலோசனை போய்கிட்டு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவுல ஒரு கெஸ்ட் வராராம், டெல்லியில இருந்தே வராரு. கெஸ்ட் ரோல்ல ஒருத்தர் வரா, ஜெகதீப் தங்கர், துணை ஜனாதிபதி. ஏன்னா இந்த 10 மசோதாக்கள் நாங்களே அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னதும் சொன்னாங்க. உடனே பாருங்க, ஒரு சூப்பர் நாடாளுமன்றமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கர் உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது எப்படி குடியரசுத் தலைவருக்கு நீங்க ஒரு கால நியமிக்கலாம் குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த சூழலா நம்ம தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவரை மீட் பண்ணாரு. இப்ப தெரிஞ்சிருச்சு மீட்டிங்ட்டு. நீங்க வாங்க ஜி, அப்பதான் கொஞ்சம் பேராது வருவாங்க. இல்ல அவன் வராம போயிட்டாங்கன்னா ரொம்ப இன்னும் தர்ம சங்கடமா இருக்கும். இப்ப அவருக்கும் சேர்த்து தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்னா, துணைவேந்தர்கள் வரலன்னா அது இவரை கை காட்டிக்கலாம்ல. உங்களுக்கே இல்ல அளவை யோசிச்சு பாருங்க. குருநாதா வாங்க குருநாதா அப்படின்னு கூப்பிட்டு வராரு டெல்லிக்கு போய். அப்ப ஜெகதீப் தங்கர் ஒரு மேட்டர் சொல்றாரு, நாடாளுமன்றம் தான் சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப அதை உச்ச நீதிமன்றம் எப்படி தலையிடலாம் கேக்குறாருல்ல. அப்ப அதே தானே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் பொருந்தும். தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மசோதா அனுப்புறாங்கன்னா தமிழ்நாடுல அனுமதி தானே கொடுக்கணும். அது இவங்க மட்டும் வேற ஒண்ணு பண்ணா அது எப்படி நியாயமாகுமா? ஆளுநருக்கு பவர் உண்டு அப்படின்றாங்க. அதுதான் இது இப்படி கேட்டு பார்க்கலாம். ஆளுநர் கிடப்புல போட்டு வைக்கிறாரு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி, சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வச்ச மசோதாவை. இதே மாதிரி நாடாளுமன்றத்துல இவங்க ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டு அதை குடியரசுத் தலைவர் கிடப்புல போடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான், இங்க ஆளுநர் மட்டும் அப்படி பண்ணுவாரு, அங்க பண்ண மாட்டாங்கன்னா அப்ப அங்க அதிகாரம் எங்க போச்சுங்கிற கேள்வி வருது. சரி, இப்ப கூட்டிட்டு வராருல்ல, கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே 2 மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்துறாரு. ஏற்கனவே நமக்கு பெரிய இதாகி போச்சு. உச்ச நீதிமன்றம் நேர்மையற்ற முறையில் எல்லாம் சொல்லிட்டாங்க, சட்ட விரோதம்ட்டாங்க, இதுக்கு மேல சரி வராதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதியே கொடுத்துருக்காரு. இப்பதான் நமக்கு அரசிதழ் வெளியானோன்னு டேட் எல்லாம் தெரிய வருது. எடுக்கப்போ எல்லா ஃபைலும் எடுத்துட்டு வாங்கப்போன்னு சொல்லிட்டு அவசரமா அனுமதி கொடுக்குறாரு அவரு. 2 மசோதா, ஒண்ணு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, இன்னொன்னு தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதா. 2த்துக்கும் சைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப அரசிதழும் வெளியிட்டாங்க. ஓகே. இப்ப 25ஆம் தேதி வரப்போறாரு ஜெகதீப் தங்கர். அதுக்கு எத்தனை
துணைவேந்தர்கள் போக போறாங்கிறது ஒரு கேள்வி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக தரப்புல இருந்து நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கணும்னு இருக்காங்க. துணைவேந்தர்களுக்கு உங்களுக்கே தெரியும் வேந்தர்கள் யார் நியமிக்க போறோம், வேந்தர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும். அப்ப வேந்தர் யாரும் நீங்களே முடிவு பண்ண நியமிக்க போறது தமிழ்நாடு அரசு தான். அப்ப யார் வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க இருக்காங்க தமிழ் அரசு சார்பாக. இப்ப வந்து உண்மையானே துணைவேந்தர்களுடைய நிலைமைங்கிறது ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும். கட்ட பஞ்சாயத்து பண்றவங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்காங்களே அவங்களோட நிலைமைங்கிறது. உச்சநீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஆளுநர் வந்து திரும்ப இவங்க இதுல ஏதாவது மேல்முறையீடு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வராங்க. இல்ல பல்கலைக்கழகங்கிறது இப்ப அடுத்து சேர்க்கையெல்லாம் நடைபெற போது நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கு தலையில நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு பாடா படுறாங்க துணைவேந்தர்கள். சரி பாப்போம் என்ன அந்த மாநாட்டுல என்னென்ன சொல்லித்தர போறாங்கன்னு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை கவனிங்க, அமைச்சர்கள்லாம் கவனியன்னு சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அமைச்சர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? திருவள்ளூர்ல சமீபத்தில் ஒரு கூட்டம் வந்து நடந்தது. அது முதலமைச்சர் வந்து தான் செய்த சாதனை, அரசாங்கம் செய்த சாதனை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நாசர் பக்கத்துல இருந்தவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு பாட்டுக்கு. இத்தனையும் முதலமைச்சரோட பக்கத்து சீட்டு முதலமைச்சர் மேடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெகத் ரட்சகன் அந்த சைடு லெப்ட் சைடு, இது முதலமைச்சருக்கு ரைட் சைடு. அவர் போடியதுக்கு போயிட்டாரு சிஎம். ஜெகத் ரட்சகன் சினு கொடுத்து பாக்குறாரு, அமைதியா இருங்கன்ட்டு. ரொம்ப பதவி போயிடும் பாத்துக்க. நாசர் ஏற்கனவே போயிட்டு உட்கார்ந்து இருந்தாரு, சும்மா கண்டுக்கவே இல்லை. என்ன அப்படி இருக்கா ஜெகத் ரட்சகன் மேடையில அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாகரிகமா நம்ம இருக்கணும். சில பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் மேடைன்னு இருந்தா கூட நாகரிகம் எல்லாம் பேசலாம் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். இப்ப ஆனா ஜெகத் ரட்சகன் எந்திரிச்சு போய் நாசர் கிட்ட அமைதியா இருங்க சிஎம் பேசிக்கிட்டு இருக்காருல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் அமைதியா நாசர் சிஎம் வேற 63,000 அப்படின்னாரு. அந்த கூட்டத்துலதான், அந்த கூட்டம் தான். அதான் திரும்பியும் பேக் டு ஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு எதிர்கட்சிகள் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் இஸ் பேக் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல அந்த வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆகிக்கிட்டு. ஆமா, உதயநிதி இந்த மாதிரி 910க்கு ஏதோ 910 பேசியிருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து அதிமுக ஐடி விங் ஃபுல் ஸ்விங்ல நாங்களும் இறங்குறோம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அந்த கொடிக்கம்ப பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அரசியல் கட்சியோட கொடிக்கம்பங்கள் பொது இடங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இங்க திமுகல இருந்து அதெல்லாம் அகற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிபிஎம் சிபிஐல இருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வந்திருந்தது. இப்போ ஏற்கனவே இதுக்கு எதிராக, இந்த தீர்ப்புக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு போயிருந்தாங்க. அந்த வழக்கும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ அது மறுசீராய்வு பண்ணணும்னு சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு. கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. ஏன்னா இது அரசியலமைப்பு கொடுக்குற உரிமை, இது எப்படி பறிக்க முடியும்? அதே நேரத்தில் எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடிங்கிறது விவசாயிகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்குமான ஒரு அடையாளம். அதை வந்து நீங்கள் எடுக்க சொல்கிறதே தப்புங்கிற மாதிரி அவங்க மனு போட்டிருக்காங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காரு. எப்பவும் வெளிநாட்டுக்கு போனாலே அங்கிருந்து இங்கே மத்திய அரசை பத்தி விமர்சனம்லாம் பண்ணுவாரு. அதை வந்து இந்தியாவே அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் திரும்ப நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அங்க போயின்னா, மகாராஷ்டிரால இந்த மாதிரி தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கையோட போலான வாக்குகள் அதிகமா இருக்கு. அதுவும் கடைசி 2 மணி நேரத்துல 65 லட்சம் வாக்குகள் பதிவானதா சொல்றாங்க. 2 மணி நேரத்துல 65 லட்சம் பேர் சாத்தியமே இல்லை, அதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்ப பாஜக இருந்து அவர் தேச துரோகிங்கிறத திரும்ப நிரூபிச்சிருக்காரு, இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்லாம் சொல்லி எதிர்ப்பு குரல் வருது. ஆனா மகாராஷ்டிரா தேர்தலை பத்தின சந்தேகம் பொதுமக்களுக்குமே இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நிஷிகாந்த் தூபே ஜார்க்கண்டோடைய எம்பி, அவரு உச்சநீதிமன்றம் சட்டம் இயற்றம்னா உச்சநீதிமன்றம் மட்டும் இருக்கட்டும், எதுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றம்லாம் சர்ச்சையான கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒருத்தர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போத உச்சநீதிமன்றத்தை நாடினாரு, போட்டுக்கலாமாலாம் கேட்டிருந்தாரு உச்சநீதிமன்றத்திலேயே. அது எதுக்கு எங்க அனுமதி வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டுக்கு போட வேண்டியதில்லைங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க மகாத விசாரிச்சு தண்டனை கொடுக்கப்படலாம்ங்கிறது ஒரு முன்கூட்டிய தகவல். ஏன்னா ரொம்ப ரொம்ப சர்ச்சையான வகையில அவர் இதே வேலையா தான் இருக்காரு இந்த நிஷிகாந்த் தூபே. ஆனா அவர் வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனா பின்னாடி இருந்து இயக்குறாங்க போலதான் தெரியுது. அவரை மட்டுமா இயக்குறாங்க, அதிகாரத்துல இருக்கவங்க தான் இயக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, அடுத்த கட்சியில இருக்கவங்களே இயக்கும் போது அவங்க கட்சிக்காரங்க. சரி, இப்ப நிஷிகாந்த் தூபே வந்து சரி, அவருக்கு அப்புறம் வரும் உச்சநீதிமன்றத்துல பிஆர் கவாய், அவர் தான் அடுத்த தலைமை நீதிபதி. அவரோட அமர்வுல வந்து ஆபாச படங்கள் ஓடிடியில் வருது, இதுக்கு தடை விதிக்கணும்னு ஒரு வழக்கு வந்தது.
இது யார் கட்டுப்படுத்துறது? மத்திய அரசு தான் கட்டுப்படுத்தணும். ஆனா வந்து எங்க மேலே அவங்க சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. நாங்க வந்து நாடாளுமன்றத்துல தலையிடுறோம், அரசுல தலையிடுறோம்லாம் சொல்றாங்கன்னு அந்த வழக்கறிஞர்கிட்ட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேதனை இருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு. ஆமா, ஓகே, ரைட்டு. சரி. நிஷிகாந்த் தூபே வந்து குரேஷியை வந்து என்ன சொல்லியிருந்தாரு, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஒரு முஸ்லீம் ஆணையர், முஸ்லீம்களை தான் வந்து இங்க வளர்த்து விட்டுட்டு இருந்தாரு, வாக்காளர்களா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தெல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னால் முடிஞ்ச வரை நான் சிறப்பாக தான் தேர்தல் ஆணையத்தை கையாண்டேன். ஒருத்தரை வந்து ஒரு பங்களிப்பையும் அவங்களோட திறமையும் வச்சுருந்தா மதிப்பிடணுமே தவிர மதத்தின் அடிப்படையில் மதிப்பிடக்கூடாது. ஏன்னா இங்கே சில பேர் வெறுப்பை வந்து பரப்புறதுக்காக மதத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்கன்னு நிஷிகாந்த் தூபேக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. மதத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிறாங்க, சாதியை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க, அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு நைட் 8 மணிக்கு நம்ம வந்து டிமானிட்டைசேஷன் அறிவிச்சாரு. கருப்பு பணம் ஒழிஞ்சுது, கள்ளநோட்டு ஒழிஞ்சதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா மத்திய அரசுல இருந்து ஒரு அவசரமான சர்க்குலர் வந்திருக்கு. 500 ரூபா நோட்டை வந்து ரொம்ப பார்த்து நீங்க வந்து பயன்படுத்துங்க. உயர்தர கள்ளநோட்டுகள் சந்தையில இப்ப இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. நீங்க தெரியாதனமா 500 ரூபான்னு சொல்லிட்டு கள்ளநோட்டை வாங்கிடாதீங்க, பெரிய பிரச்சனை இருக்காங்க. இல்ல கள்ளநோட்டுகள்லாம் ஒழிக்கலையா? ஒழிச்சிட்டாரு, ஃபெயிலியரா? ஜி தான் ஒழிச்சிட்டாரு. என்னமா இருக்கு? அதான் இப்ப மத்திய அரசு தானே நேற்று அறிக்கை கொடுத்துருவாங்க. ஜிக்கு தெரியாம கொடுத்துட்டாங்களா? ஏன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி கருப்பு பணமே இல்ல, இது இந்த நடவடிக்கை வந்தோன்னா கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சு போயிடும்னாரு. ஆனா பழைய 500, 1000 ரூபாய் மட்டும்தான் ஒழிஞ்சுது. கருப்பு பணம் மட்டும் இல்ல, கள்ளநோட்டுகளே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஒரு கள்ளநோட்டுகள் புழக்கத்துல அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சர்க்குலர் வந்திருக்கு. ஆமா, நம்ம பார்டர்ல இருந்து நேபாள்ல இருந்து எல்லாம் கூட கள்ள நோட்டு அச்சடிச்சு இங்க வரதா வந்து நிறைய தகவல்கள் இருக்கு. அந்த அளவுக்கு ஈஸியா நோட்டு இருக்கு, கள்ள நோட்டு வடிவமைக்கிற அளவுக்கு ஈஸியா அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்ல, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு போகுது, அதனால வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட டாலர் இல்லைன்னா கூட கள்ள நோட்டு வருது, அங்கெல்லாம் வரல இல்ல. அப்ப அந்த அளவுக்கு தானே அவங்க டெக்னாலஜி வளர்ந்தா கூட இந்த நோட்டை ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. இவங்க வந்து இன்னொன்னு கண்காணிப்பு வேற பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. நோட்டு கரெக்டா அடிக்கணும்ல. கண்காணிப்பும் ரொம்ப மோசமா இருக்குங்கிறது தெரியுது. அந்த ஏன்னா வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கு கள்ள நோட்டு அப்படிங்கிறது. சம்பளம் வாங்குறப்ப ரொம்ப பார்த்து வாங்கணும். சம்பளம் வாங்கும் போதுன்னா முதல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும். வேலை வாய்ப்பே வட இந்தியாலாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவோட தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2047க்குள்ள அந்த விக்ஷித் பாரத்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு மோடி. ஆமா, அது வந்து வளர்ந்த நாடா 2047க்குள்ள நம்ம மாறணும் அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 80 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆண்டுக்கு 2 கோடின்னு வாக்குறுதி இருக்கு, ஆனா அது நடக்குதா அப்படிங்கிறது கேள்வி. அது நிறைவேற்றிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. ரோஸ்கார் மேலா அப்படி தெரியல. ஆனா உலகத்திலேயே நிறைய யங்ஸ்டரை கொண்ட நாடுங்கிறது இந்தியா தான். அவங்க கரெக்டா வந்து பயன்படுத்தின இந்தியா எங்கேயோ வந்து போயிடும். ஆனா வேலைவாய்ப்பு இல்லாததுனாலதான் காடு மேல இருக்க 14 நம்பர் சொல்லுங்க சார்னு ஆரம்பிச்சு விதமான ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க நல்ல வேலை போயிட்டாங்கன்னா அவங்க எதுக்கு ஸ்கேம் பண்ண போறாங்க? ஆமா, அந்த வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான கல்வி, இதெல்லாம் வந்து கரெக்டா போய் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான கிரைம் வந்து கண்டிப்பா குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி இருக்காருல்ல, மோடி வந்து அவருக்கு கிட்ஸோட விளையாடுறதுனா பிடிக்கும். நம்ம பார்த்திருக்கோம், தலையில தட்டி காயின்லாம் எடுத்திருக்காரு. எதுவுமே எனக்கு பண்ண வாத்தியா, ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அதிகமாயிருச்சுன்னா அதனால வந்து ஜேடி வான்ஸ் வந்து இங்க வந்திருந்தாரு இந்தியாவுக்கு. அவரோட மனைவி உஷா வான்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் அவங்க 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. 3 பேரும் கியூட்டா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை வந்து மடியிலாம் உட்காந்துக்கிச்சு, பிரதமர் மோடி மடியில உட்காந்து அது வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. அவரும் ஏதோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நினைச்சிருவாங்க, குழந்தை மடியெல்லாம் குறைச்சிருக்கீங்க, இதுக்காக 2% டாக்ஸ் குறைக்கணும். அது நீங்க ட்ரம்ப் கிட்ட தான் பேசணும்னு அவர் சொல்லிட்டு, ட்ரம்ப் குழந்தையெல்லாம் மடியில குறைக்க வளர்ந்த பசங்க ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, சரி. அதான் வந்துட்டு கடைசியா 3 பேருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல. 3 பேருக்கும் மயில் இறக வந்து கிஃப்டா கொடுத்து இதை புக்குக்கு நடுவில் வைங்க, குட்டி போடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த 3வது குழந்தைன்னு நினைக்கிறேன், குட்டியா ஒரு பாப்பா இருந்தது. அந்த பாப்பா அந்த மயில் இறக வச்சு அவங்க அப்பா வான்ஸை வந்து அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாரு மோடியே வந்து. ஓகே, போப்பாண்டவர் வயது முதிர்வின் காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காரு. உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாம அடுத்த 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுங்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக அமைச்சர் நாசரும் இன்னைக்கு இறுதியராஜும் அதில் வந்து இறுதி சடங்கில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளும் அஞ்சலி செலுத்திப்போம்.
சம்மன் எதுக்கு ப்ரோ இப்படி ரெஸ்ட் இல்லாம ஒர்க்னு ஓடிட்டு இருக்க? நீ வீட்டுல வாங்கின கடன் அவ்வளோ இருக்கு அப்படின்றாங்க. இது பைக்ல போறவங்க கார்ல போறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி மீன் போடப்பட்டிருக்கு. ஏசி கார்ல தானே போறீங்க? பைக்ல போறவங்களுக்கு வழி விட்டு பொறுமையா போனாதான் என்ன. இப்பெல்லாம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு சென்னையில. உண்மையாவே பைக்ல எல்லாம் ஓட்டிட்டு வரக்கூடிய கண்டிஷன்லே இல்ல. வாடியா இல்ல கொளுத்துது. புது வகை 500 ரூபாய் கள்ளநோட்டு சந்தையில் புழக்கம், மத்திய அரசு எச்சரிக்கை செய்தி. யார தேடுற? டிமானிட்டைசேஷன் செஞ்சு கள்ளநோட்டுகள்லாம் ஒழிச்சேன்னு சொன்னவங்களதான். கிரிக்கெட்ல 2 பாயிண்ட் கிடைக்கணும்னா சிஎஸ்கே கூட மேட்ச் இருக்கணும். இதோ வந்துட்டேன். உதகையில 25, 26ஆம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு நடக்க போகுது. நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க. எல்லோரும் வாங்க அப்படின்னு அழைப்பது போயிருக்கு. இப்போ துணைவேந்தர்கள் தான் நெயில் பைட்டிங் மொமெண்ட்ஸ்ல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க போலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா நான் மட்டும் வரப்போறது கிடையாது, துணையே வரப்போறாரு, துணை ஜனாதிபதியே வரப்போறாரு. அவர் எனக்கு துணையாவும் இருப்பாரு, உங்களுக்கு துணையாவும் இருப்பாரு. அதனால தில்லா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முதல்ல துணையே ஒரு துணையை கூப்பிடுறாருல, அவருக்கே ஒரு துணை தேவைப்படுது. அவரு வர துணையா தான் இருக்காரு. அவருங்க துணையா தான் இருக்காரு அவரு. அதனால துணையே துணை எனக்கு துணையே துணைன்னு ஆர்.என். ரவி நினைச்சிட்டு இருக்காரு. அதனால இவங்க 2 பேருக்கு விருது கொடுத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க.